எங்க கட்டிருந்துச்சு பேனர்? இங்க சிசிடிவி எல்லாம் இருக்கும்ல. இங்க ஒரு கடையில இருந்து எடுத்துட்டாங்க. அது இது அவருக்கு எதனாச்சும் என் மேல என்ன பண்ணுங்க சார். நைட்டு மார்க்க பிஜேபி பேனர் மட்டும் எரிக்கிறத காவல்துறை வேடிக்கை பாக்குறீங்களா? நாங்க பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறோம். நீங்க மிரட்டாதீங்க எங்களை. இல்ல வச்சிருக்கிற திமுக காரன் அத்தனை பேர் பர்மிஷன் வாங்கியிருக்கானா? எரிச்சிருவானுங்களா பேனரை? எங்களுக்கு எரிக்க தெரியாதா? நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறோம். பாகிஸ்தானோட போயிடலாம் போல இருக்குது. அதுதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் விட்டுருவீங்க போல இருக்குது. இங்க மட்டும் போக கூடாது. என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? என்ன பண்ணுவானுங்க சார்? ஒரு காவல்துறை நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் பாதுகாக்கணும். அங்க உள்ள இஸ்லாமியர்களை நீங்க தான் அசிங்கப்படுத்துறீங்க. காவல்துறை தான் அசிங்கப்படுத்துறீங்க. ஏதோ அவங்க ஒண்ணுமோ தாக்குவாங்க, அவங்க வன்முறையாளர்கள்னு போலீஸ் தான் தப்பா பண்றீங்க. இந்த மேல் விசாரத்துக்குள்ள பூர்வம் அந்த மக்களை பார்ப்போம், அந்த மக்களுக்கு நலத்திட்டத்தை கொடுப்போம். நீங்க தடுங்க பார்ப்போம். தேர்தல் நேரத்துல கூட நீங்க உள்ள விட மாட்டீங்களா? ஒரு மேல் விசாரத்துல உள்ளவே நுழையக்கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் தடுக்கிறாங்கன்னா எந்த இஸ்லாமியர் தடுக்கிறாங்க? யாரும் தடுக்கல. என்ன சார் திமுக அமைச்சர் ஆர் காந்தி சொல்றாரு அவங்களை தடுக்க சொல்லி? என்ன சார் போலீஸ்க்கு இதுதான் வேலையா சார்? சார் 1000 பேர் பெட்டிஷன் கொடுக்கல, என்னுடைய ரைட்ஸ் இருக்கு சார். மேல் விசாரத்துல 20000 ஓட்டு நான் இந்த தொகுதி பொறுப்பாளர் நான் பெறணும். நான் அந்த மக்களை போய் சந்திக்கணும். எப்படி நீங்க தடுப்பீங்க? டிஎஸ்பி சார் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். எப்படி நீங்க தடுப்பீங்க? சட்டத்தின் அடிப்படையில் நீங்க செய்யற அத்தனையும் தப்பு. ஏற்கனவே இப்படிதான் டிஎஸ்பி செஞ்சாரு, டிஎஸ்பி செஞ்சாரு. அவருக்கு டிஜிபி மேலே ஹோம் செக்ரட்டரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்பதான் மாறி இருக்காரு. இப்ப நீங்க புதுசா வந்திருக்கீங்க, மறுபடியும் இதே வேலையை செஞ்சீங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன மாத்தினா மாத்தி போட்டோம்? என்ன சார் திமுக ஆட்சியில சட்டவிரோதமா காவல்துறையை நடக்குதுன்னு என்ன அநியாயம்? என்ன மக்களை பார்க்க கூடாதுன்னு என்ன அராஜகம் பண்றீங்க? இஸ்லாமியர் எல்லாம் நல்லவங்க தான் சார். போலீஸ் தான் தேவையில்லாம இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கிறீங்க. மறிச்சு அந்த மக்கள் எல்லாம் வரவேற்க தயாரா இருக்காங்க. அவனுக்கு நல்ல வீடு வேணாமா? அவனுக்கு நல்ல குடி தண்ணி வேணாமா? அவன் புள்ள படிக்க வேணாமா? இஸ்லாமியர்கள் முன்னேற வேணாமா? இப்படியே திமுக காரன் பேச்சு கேட்டுட்டு போலீஸ் தந்துகிட்டே இருப்பீங்களா? ஆறு காந்திக்கு வேலை செய்வீங்களா? இல்ல தமிழக அரசுக்கு காவல்துறை வேலை செய்வீங்களா? சமூக மக்கள் முன்னேறக்கூடாதுன்றதுல திமுக காரன் பேச்சதான் போலீஸ் கேட்கணும். என்ன அராஜகம் இது? எல்லாரும் வரிப்பணம் கட்டி பொது ரோடு சார், இது ஹைவே சார். இது ஹைவேல போக கூடாதா? கார்ல போக கூடாதா? அவங்க எல்லாரும் யாரு சார்? இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் சார். நானு சார் இந்த சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர். என்ன 20000 இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிக்கு போக கூடாதுன்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அதுக்கு தான் சார் என் வேலை. அந்த மக்களை வென்றெடுக்கணும், அந்த மக்களுக்கு நல்ல குடித நீர், நல்ல வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பெற்று தரணும். அதுதானே சார் என் வேலை. சார் உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனா அந்த ஒத்துழைப்பை நீங்க கோழைத்தனமா எங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லது இல்ல சார். ஏன்னா தேர்தல் நேரம் நான் இந்த தொகுதியின் சட்டமன்றத்துடைய பொறுப்பாளர். நானு 20000 இஸ்லாமியர்கள் இங்க குடி தண்ணீர் இல்ல, நல்ல வீடு இல்ல, அவன் பீடி சுருட்டி புத்துநோய் வந்து செத்துக்கிட்டு இருக்கான் சார். அவனை வாழ்க்கையில மீட்டெடுக்கணும், பிரதமருடைய நலத்திட்டங்களை அவனுக்கு கொண்டு போகணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சா போலீஸ் ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? அது அவன் நாசமா போகணும்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் முன்னேறக்கூடாதுன்னு திமுக நினைக்குதா? அமைச்சர் ஆர் காந்திக்கு வேலை பாக்குறீங்களா? நீங்க தமிழக அரசுக்கு வேலை பாருங்க சார். நீங்க 2026 ஆட்சி மாற்றம் வரும்போது உங்களை சட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யுங்க. எவன் சார் தீவிரவாதியா இருக்காங்க சார்? இப்படி நீங்க சொல்றது இஸ்லாமியர்களுக்கு அசிங்கம் சார். இஸ்லாமியர்களுக்கு அசிங்கம். மேல் விசாரத்துக்குள்ள வேலூர் இப்ராஹிம் போனா சட்டம் ஒழுங்குல எவனாச்சும் ஆபத்தை விளைவிப்பான்னா அது அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு அசிங்கம் சார். இஸ்லாமியர்களுக்கு அசிங்கத்தை விளைவிக்காதீங்க. அசிங்கம் சார் நீங்க செய்யற செயல். ஒரு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. நீங்களே பிரிக்கிறீங்க. அந்த பகுதி வேணும்னா இங்க உள்ள இந்துக்கள் சொல்ல மாட்டாங்களா? இந்த பகுதிக்கு இஸ்லாமியர்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்களா? தேவையில்லாத மத வேற்றுமைய திமுக ஆட்சியில நீங்க தான் செய்யறீங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு குடியரசு தினத்துல கூட இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது நீங்களே நாசமாக்குறீங்க. இன்னைக்குதான் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை கொண்டாடிட்டு வரோம். இன்னைக்கு நீங்க அரசியலமைப்பு குடி தோண்டி புதைக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போக கூடாது. என்ன டிராபிக் சார்? எங்க உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க குடியரசு தினம் சார், அரசியலமைப்பு உரிமையை மறிக்கிறீங்க. என்ன சார் ஏறுங்க? இந்த ரோடு என்ன சார்? வெறும் இஸ்லாமியர்களும் காசு மட்டுமா? இந்து காசு இல்லையா? கிறிஸ்துவன் காசு இல்லையா? என்ன சார் சமூகத்தை என்ன சார் சமூகத்தை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு போனா சட்டம் பிரச்சனை எப்படி சார் கடும்? சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நானு சார். இந்த தொகுதி பொறுப்பாளர் நானு சார். இந்த தொகுதி பொறுப்பாளர் என் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. இதுக்கிட்ட என்ன அர்த்தம் சார்? அப்ப நான் சொல்றேன், ஆறு காந்தி போனா இந்த பகுதியில வந்தா பிரச்சனை வரும். ஆறு காந்தி விட்டுருவீங்களா? ஆறு காந்தி வந்தா இங்க உள்ளவன் இந்துக்கள் எதிர்ப்பான் சார். அவங்களை விட்டுருவீங்களா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அநியாயம், அராஜகம் பண்றீங்க காவல்துறை. சார் வெக்கமா இருக்கு. காவல்துறையுடைய செயல் ரொம்ப வெக்கமா இருக்கு. இவ்வளவு கேவலமா செயல்படுவீங்க காவல்துறை. முஸ்லிம்களை எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளை எவனும் சித்தரிக்கிறான. இன்னைக்கு காவல்துறையை திமுக பேச்சை கட்டி இப்படி அசிங்கமா நடத்துறீங்க. அந்த முஸ்லிம்கள் முன்னேற்றம் வரக்கூடாதுன்னு என்ன இப்படி அசிங்கமா காவல்துறையை செயல்படுங்க? வேதனையா இருக்கு சார். அரசியலமைப்பு உரிமை கொடுத்த அன்னைக்கு அந்த உரிமையை பறிக்கிற வேலையை இந்த திமுக ஆட்சி பண்ணி
ஸ்டாலின் எவ்வளவு காலம் ஆண்டுவார்? இன்னும் 2 மாசமா? அதுக்கப்புறம் எங்க ஆட்சி வரும்? இதே காவல்துறை இருக்கும். அப்ப நாங்க நேர்மையா உங்களை செயல்பட விடுவோம். ஸ்டாலின் மாதிரி போலீஸுக்கு பூஜா தூக்குற வேலை யாருக்கும் இங்க பண்ண மாட்டாங்க. நம்ம இங்க பேனர் வச்சிருந்தோம், நீங்க பாத்துருப்பீங்க. நேற்று 9 இது இல்ல, அது நைட்ல எல்லாம் வந்து எரிச்சிருக்காங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேலூர் பிராய். இன்றைக்கு ஜனவரி 26 குடியரசு தினத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை ஜனவரி 27 என்னுடைய பிறந்த நாள். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஒவ்வொருவரும் எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் முன்வைக்கின்றேன். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மேல் விசாரம் பகுதியில் நின்று நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா கட் அவுட் கட்டப்படக்கூடிய ஒரு இருக்கும் நேரடியாக. இதுல நேற்றைய தினம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து மேல் விசாரத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் திரு நாகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பேனர் வைத்திருந்தார். இந்த மேல் விசாரத்துல இஸ்லாமிய மக்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் அவர்களுக்கு ஒத்துழைக்கிற திமுக கருங்காலிகளும் சேர்ந்து நேற்று இரவு நள்ளிரவுல அந்த பேனரை தீ வச்சு கொளுத்தி இருக்கிறார். கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாத இந்த கருங்காலி கூட்டம், களவாணி கூட்டங்கள் இரவு நேரத்துல என்னுடைய உருவப்படத்தை பேனர்ல இருக்கிறத எரிப்பதன் மூலம் என்னை எரிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோழைகளுக்கு, அந்த பேடிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், நாங்கள் சித்தாந்தத்திற்காக, தேசத்திற்காக எங்களுடைய உயிரை விட இந்த தேசம் முதன்மையானது என்று சொல்லி உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை பேனரை எரிப்பது, போஸ்டரை கிழிக்கிறது மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனடியாக இஸ்லாமிய மக்களோடு உள்ளே புகுந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையை செய்யக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். இது மாதிரியான செயலை நீங்கள் செய்வதன் மூலமாக மேல் விசாரத்தில் இருக்கிற ஏராளமான இஸ்லாமிய மக்களே இந்த திமுகவை வெறுப்பதற்கு முன் வருவார்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி மேல் விசாரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் எதிர்க்கிறீர்களோ உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நிச்சயமாக மேல் விசாரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வருவோம். பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தை அவர்களுக்கு பயன்பெறுவதன் வகையில நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் ஏற்பாடு செய்வோம். ஒவ்வொரு இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுப்போம். இந்த எந்த முன்னேற்றமும் கிடைக்காம திமுகவை மதத்தின் பிடியில் மட்டும் சிக்க வைக்க வேண்டும் என்ற வெறித்தரமான பாசிச கொள்கை அவரிடத்தில் இருக்குமேயானால் அதை உடைத்தெறிந்து மேல் விசாரத்தில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது எங்களுடைய வேலை. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் வன்முறையை, தீ வைப்பதை போன்ற விஷயங்கள் இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளோ திமுக கருங்காலிகளோ மேற்கொண்டால் இது போன்ற அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். திரும்ப திரும்ப இஸ்லாமிய மக்களை சந்திப்போம். நல்லிணக்கத்தையும் வளர்ச்சியையும் அவர்களோடு இணைந்து நாங்கள் கொண்டு செல்வோம். இந்த மேல் விசாரம் என்பது வளர்ச்சிக்குரியவராக இருக்குமே தவிர வெறும் மதத்தின் பெயரால் கூறு போடக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளின் கையில் இருப்பதை நாங்கள் விரும்பல. தேர்தல் வாக்குக்காக அமைச்சர் ஆர் காந்தியும் இங்க இருக்கிற திமுக கவுன்சிலர்களும் இஸ்லாமியர்களை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கான இறுதி காலம் என்பதை நான் எச்சரிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மேல் விசாரத்துல 20,000 இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். என் பேனரை எரிச்சதுனால மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று கோழைத்தனமாக நினைத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 100 பேனர் வைப்போம், 100 நோட்டீஸ் கொடுப்போம், இன்னும் 1000 இஸ்லாமிய மக்களை சந்திப்போம். இஸ்லாமிய மக்களுடைய இதயங்களை வென்றெடுப்பதுதான் எங்களுடைய வேலை. அதை நிச்சயம் செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்குமானது என்பதை நிரூபித்து காட்டுவோம். மேல் விசாரத்தின் இஸ்லாமிய மக்களின் மனங்களையும் வென்று காட்டுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.